நாங்க யூனிட் 5 தியரி சம்பந்தமாக வந்துட்டு காய்ச்சி கொண்டிருக்கிறோம். இன்றைக்கு மொத்தமாக 3 கிளாஸ் வந்துட்டு இருக்குது. ஸோ ஒரு தியரி கிளாஸும் 2 பேப்பர் கிளாஸும் வந்துட்டு இருக்குது. இன்றைக்கு நாங்க 2017-16 2 பேப்பருமே வந்துட்டு செய்ய போறோம். யூனிட் 2 2016-2017 பேப்பர் ரெண்டுமே செய்ய போறோம் பேப்பர் கிளாஸ்ல. தியரியில வந்துட்டு நாங்க 5.3 தொடர்ச்சியை வந்துட்டு பார்க்க போறோம். ஏற்கனவே 5.1 5.2 ஃபுல்லாவே வந்துட்டு ஃபினிஷ் பண்ணிட்டோம். எங்களோட அதுக்குரிய பேப்பர்ஸுக்கு வந்துட்டு தயாராகி கொண்டிருக்கிறோம். உங்களுக்கு நெக்ஸ்ட் மந்த் மெட்டீரியல்ஸ் வந்துட்டு கிடைச்சதுக்கு பிறகு வந்துட்டு அதுக்குரிய பேப்பர்ஸ் வந்துட்டு ஸ்டார்ட் ஆகும். அதுக்கு முதல் அதுக்குரிய தியரி பகுதிகளை வந்து கிளியர் பண்ணி கொடுங்க. ஸோ 5.3 சம்பந்தமாக வந்துட்டு ஸ்டார்ட் பண்ணி போய்கொண்டிருக்கிறோம். அதுல இதுவரைக்கும் நாங்க சுற்றோட்ட தொகுதிகளினுடைய வகைகள், மனித குருதி சுற்றோட்ட தொகுதி வந்து எப்படி இருக்கும், அதுல அடிப்படை திட்டம் என்ன, நினைவு தொகுதியினுடைய அடிப்படை திட்டம் என்ன, அப்படியான நிறைய விஷயங்கள் சம்பந்தமாக வந்துட்டு காய்ச்சிருந்தோம். லாஸ்ட் கிளாஸ்ல நாங்க ஆரம்பிச்சிருந்தது ஒரு முக்கியமான எஸ்ஏ கேள்வி. ஆனா அது எஸ்ஏ ஆக 2026-27 வர்றதுக்கு வாய்ப்புகள் குறைவு. ஏனென்றா அதுதான் லாஸ்ட் டைமா குருதி சுற்றோட்ட தொகுதியில வந்துட்டு அவைய எஸ்ஏ போட்ட நேரம் கேட்கப்பட்ட கேள்வி. மனித இதயத்தினுடைய கட்டமைப்பை மையப்படுத்தின ஒரு எஸ்ஏ கொஸ்டின்ஸ் தான் நாங்க வந்துட்டு பார்த்து கொண்டிருக்கிறோம். ஓகே, சோ ரிசோர்ஸ் புக்கை கையில வச்சு கொள்ளுங்க. எத்தனையாம் பக்கம் காய்ச்சிருந்தோம்? 210 218 பக்கம். ஓகே, 218 பக்கம் வந்துட்டு எடுத்து கொடுங்க. சரி பாப்போம். சோ அதுல நாங்க லாஸ்ட் கிளாஸே வந்துட்டு ஆரம்பிச்சு ஒரு சில விஷயங்கள் சம்பந்தமாக வந்துட்டு கழிச்சிருந்தோம். அதுல லாஸ்ட் கிளாஸ் நாங்க ஃபர்ஸ்ட்டுக்கு வந்துட்டு கழிச்சது வந்துட்டு மனித இதயத்தினுடைய வடிவம் தொடர்பாக வந்துட்டு கழிச்சிருந்தோம். என்ன சோ அவரோட ஷேப்பை பொறுத்த வரைக்கும் வந்துட்டு எப்படியான ஷேப்னு சொல்லி கழிச்சிருந்தோம். ஒரு உட்குழிவான தசை செறிந்த ஒரு கூம்பு வடிவான ஒரு அங்கம் அப்படின்னு சொல்லி அதுல ஷேப் சம்பந்தமான விஷயத்த வந்துட்டு கொடுத்திருந்தோம். ரெண்டாவது நாங்க கதைச்சிருந்தது வந்துட்டு பார்த்தோம்னு சொல்லி சொன்னா இதயத்தினுடைய சுவர்கள்ல காணப்படுகின்ற படைகள் சம்பந்தமாக வந்துட்டு காய்ச்சிருந்தோம். என்ன இதயத்தை பொறுத்த வரைக்கும் வந்துட்டு பார்த்தோம்னு சொல்லி சொன்னா இதயத்தினுடைய லேயர் நம்ம பேசிக் கன்ஸ்ட்ரக்ஷன் இருக்கிற ஓகே லேயரை பொறுத்த வரைக்கும் இதுல 3 லேயர் வந்துட்டு இருக்கும் அப்படின்னு சொல்லி நாங்க வந்துட்டு காய்ச்சிருந்தோம். என்ன சோ ஆக வெளிப்புறமான லேயர், அடுத்தது வந்து இந்த தசை லேயர், ஆக உட்புறமான லேயர் அப்படின்னு சொல்லி 3 சுவர்களை வந்துட்டு கொண்டிருக்கும். நாங்க ஆங்கிலத்துல என்னென்ன பேர் கொடுத்திருந்த மூமெண்ட்டுக்கும் ஆக அவுட் சைடுக்கு வந்துட்டு பெரிகார்டியம் அப்படின்னு சொல்லி சொல்லுவோம். நடுப்புல இருக்கிறாங்க வந்துட்டு மயோகார்டியம் சொல்லி சொல்லுவோம். ஆக உட்புறமாக இருக்கிறாங்க வந்துட்டு எண்டோகார்டியம். பெரிகார்டியம், மயோகார்டியம், எண்டோகார்டியம் அப்படின்னு சொல்லி 3 சுவர் படைகள் இருக்குன்னு சொல்லி நாங்க லாஸ்ட் கிளாஸ்லயே காய்ச்சிருந்தோம். ஒரு கதை தமிழ் டேர்ம்களை ஞாபகப்படுத்துங்க. நாங்க வந்துட்டு என்ன காய்ச்சிருந்தோம்? ஆக அவுட் சைட்ல வந்துட்டு இருக்கிறது வந்துட்டு பார்த்தோம்னு சொல்லி சொன்னா இதயவரை சுற்றுச்சவ்வுன்னு சொல்லி காய்ச்சிருந்தோம். நடுவுல இருக்கிற மயோகார்டியத்துல பேர் வந்துட்டு இதய தசை, இது வந்துட்டு இதயவரை அகச்சவ்வு. இப்படியாக வந்துட்டு 3 பகுதிகள் வந்துட்டு இருக்குது என்று அது தொடர்பாக வந்துட்டு காய்ச்சிருந்தோம். அதுல கட்டமைப்பு தொடர்பாகவும் லாஸ்ட் கிளாஸ்ல வந்து நாங்க டிஸ்கஷன் பண்ணியிருந்தோம். லாஸ்டா அவைய இதயத்தினுடைய கட்டமைப்பை விவரிக்க சொல்லி எஸ்ஏ கொஸ்டின் போட்ட நேரம் மொத்தமாக இதயத்தினுடைய கட்டமைப்பை விவரிங்கன்னு சொல்லி கொஸ்டின் கேட்கப்படல. கேட்கப்பட்ட கேள்வி இதயத்தில் இந்த சுவரினுடைய இளைய படைகளை விவரிங்க அப்படின்ற மாதிரி தான் கேட்டிருந்தாங்க. இந்த பெரிகார்டியம், மயோகார்டியம், எண்டோகார்டியம் அவ்வளோத்தையும் விவரிக்க சொல்லிதான் கேட்டிருந்தாங்க. சோ அதுக்கு ஏற்ற மாதிரி விட அவ்வளோத்தையும் சுருக்கி எழுதி விட்டோம்னா சரி. அடுத்தது கேள்விய பாருங்க என்ன கேட்கிறானுங்க. சில வேளைகள்ல இதயத்தினுடைய கட்டமைப்பை விவரிக்க சொல்லி சொன்னா நாங்க தொழிற்பாடை பத்தி கதைக்க தேவையில்லை. கட்டமைப்பை விவரிக்க சொல்லி கேட்டா கட்டமைப்பை மட்டும் கொடுத்தா சரி. சில வேளைகள்ல வந்துட்டு இதய அறைகள் சம்பந்தமாக விவரிங்க, இதயத்துல பால்வுகள் சம்பந்தமாக விவரிங்க அப்படியே ஒரே எஸ்ஏ கொஸ்டினுக்குள்ளே வந்துட்டு உடைச்சு கேட்பாங்க. சோ உடைச்சு கேட்கிற நேரம் நாங்க மொத்தமா தானே படிச்சு வச்சிருக்கோம் இதயத்தினுடைய மொத்த கட்டமைப்பு தொழிற்பாடு சொல்லி. சோ அதை வந்துட்டு நாங்க அதுல இருந்து என்ன தேவையோ அவ்வளோதையும் கொடுத்தோம்னு சொல்லி சொன்னா சரி. ஆனா அப்படி நாங்க செலக்ட் பண்ணி எழுதுற நேரம் கண்டிப்பாக மார்க்ஸ் லாஸ் ஆகும். சில வேளைகள்ல 1-2 பாயிண்ட்ஸ்ல வந்துட்டு விடுற மாதிரி வந்துட்டு இருக்கும். அதெல்லாம் நான் அப்படியான கேள்விகள்ல வந்துட்டு சூஸ் பண்ணாதீங்கன்னு சொல்றேன். பெரும்பாலும் அப்படியான கேள்விகள் கேட்கப்படுறது இல்ல. சில கேள்விகள்ல வந்துட்டு அப்படி வந்துட்டு கேட்பாங்க. நாங்க சூஸ் பண்ணிட்டு ஒரு 50 பாயிண்ட் இருக்குது, அதுக்குள்ள ஒரு 20 பாயிண்ட் சூஸ் பண்ணி எழுதுற மாதிரி இருக்கிற நேரம்
சில வேளைகள்ல நாங்க இந்த போய் முக்கியத்துவம் இல்லை அப்படின்னு விடுவோம், சில வேளையெல்லாம் போட்டுருவானுங்க. அதுக்காக நாங்க 50 பாயிண்டே எழுதி கொண்டிருக்கல, டைமும் வந்துட்டு இஷ்யூ. சோ அதுக்கேற்ற மாதிரி நாங்க ப்ராக்டிஸ் பண்ண வேணும், என்ன கேட்கிறான்னு பார்த்து நாங்க விடையை கொடுக்க வேண்டும். ஓகே, அடுத்தது வந்து நாங்க இதயத்தினுடைய அறைகள் சம்பந்தமாக வந்துட்டு காய்ச்சிருந்தோம். என்ன மூன்றாவது நாங்க காய்ச்சிருந்தது வந்துட்டு இதய அறைகள் சம்பந்தமாக. மனிதனை பொறுத்த வரைக்கும் 4 அறை இதயம் கொண்ட ஒரு இதயம் தான் வந்துட்டு காணப்படும் சொல்லி காய்ச்சிருந்தோம். என்ன சோ இதுல வந்துட்டு பார்த்தோம்னு சொல்லி சொன்னா ஏவி வாழ்வுகள் காணப்படும். மேல இருக்கிற அறைகளுக்கு நாங்க சொல்ல போற பெயர் வந்துட்டு என்னது, சோனை அறைகள் அப்படின்னு சொல்லி சொல்லுவோம். அதே மாதிரி கீழே இருக்கிற அறைகளுக்கு நாங்க சொல்ல போற பெயர் வந்துட்டு பார்த்தோம்னு சொல்லி சொன்னா இதய அறைகள், சோனை அறை, இதய அறைகள் அப்படின்னு சொல்லி மேல 2 சோனை அறை, கீழே 2 இதய அறை அடங்கலாக வந்துட்டு மொத்தமாக 4 அறை இதயம் இருக்கும். இதுல இன்னும் ஒரு விடயம் தொடர்பாகவும் நாங்க அவடத்தை வச்சு வந்துட்டு காய்ச்சிருந்தோம். என்ன அதாவது இந்த இதய அறைகளினுடைய தடிப்பு தொடர்பாக. ஓகே, அதற்காக ரீகால் பண்ணுங்க என்னென்ன காய்ச்சிருந்தோம் லாஸ்ட் கிளாஸ். அதாவது சோனை அறையினுடைய தடிப்பை விட இதய அறையினுடைய தடிப்பு வந்துட்டு கூட. ஏன் என்ன ரீசன் காய்ச்சிருந்தோம், நம்மளுக்கு தெரியும் சோனை அறையானது அருகில இருக்கிற இதய அறைகளுக்கு தான் குருதிய பம்பு வேணும். இங்க இருந்து இங்கதான் குருதி வந்துட்டு வரப்போகுது. அதால கூட பிரஷரை வந்துட்டு கொடுக்கணும்ன்ற அவசியம் இல்லை. அதால அவர்ல வந்துட்டு ஒரு சுவர் வந்துட்டு சின்னதா தான் இருக்கும். ஆனா இதை யோசிச்சு பாருங்க, இந்த இதயவர சுவரை பொறுத்த வரைக்கும் இதயத்துக்கு வெளிப்புறமாக குருதியை பம்புறாங்க. இவர் சுவாச பைக்கு அனுப்புறான், இவர் உடம்பு ஃபுல்லா அனுப்புறான். இப்படி உடலுக்கு வெளியில அனுப்ப வேண்டிய தேவை இருக்கிறபடியா இதய அறைகளினுடைய தடிப்பு தான் கூட என்று சொல்லி நாங்க வந்துட்டு காய்ச்சிருந்தோம். இது முதலாவது விஷயம். 2வது நாங்க காய்ச்சிருந்த விஷயம் வந்துட்டு பார்த்தோம்னு சொல்லி சொன்னா வலது இதய அறை, இடது இதய அறை. அதுக்குள்ள எது தடிப்பு கூடண்டா இடது இதய அறை தான் தடிப்பு கூட. அதுக்கு என்ன ரீசன் காய்ச்சிருந்தோம், என்னடா வலது இதய அறையை பொறுத்த வரைக்கும் எங்க ரத்தத்தை கொடுக்க போதும், சுவாச பைக்கு. சுவாச பை எவ்வளவு இருக்குது, ஹார்டிங்கன்னு சொல்லிச்சுன்னா சுவாச பை வந்துட்டு இங்கே சோ கிட்ட கிட்ட தான் இருக்கிறாங்க. அதெல்லாம் அவ்வளவு பிரஷர் கொடுக்கணும்ன்ற அவசியம் இல்லை. ஆனா இடது இதய அறையை பொறுத்த வரைக்கும் தொகுதி பெர் நாடி கூடாக எங்களோட காலில் இருந்து தலை வரைக்கும் ரத்தத்தை கொண்டு போகும். சோ பின்ன அங்க பிரஷர் கூட கொடுக்க வேண்டிய தேவை. அதால வந்துட்டு பார்த்தோம்னு சொல்லி சொன்னா தடிப்பு கூட அப்படின்னு சொல்லி காய்ச்சிருந்தோம். இந்த 2 ரீசனையும் பார்த்து வைக்க சொன்னேன். நம்மளுக்கு டேர்ம் எக்ஸாமுக்கு போடலாம், டேர்ம் எக்ஸாம் பத்தி எனக்கு தெரியாது. ஃபைனலுக்கு சான்சஸ் வந்துட்டு குறைவு மனித இந்த இதயம் திரும்ப வாரத்துக்கு. ஏற்கனவே சொன்ன மாதிரி 2026 அல்லது 27க்கு குருதி சுற்றோடு தொகுதி இடம்பெறதுக்கு வாய்ப்புகள் லைட்டா இருக்குது, அவ்வளவு இல்ல, சான்சஸ் இருக்குது. அப்படி வார நேரம் வந்துட்டு இந்த கேள்வி தவிர்த்த மற்ற கேள்விகள் எல்லாத்துக்குமே வாய்ப்பு இருக்கு. இது ஸ்ட்ரக்சர்ல 26 27க்கு ஏதாவது பேச்சுக்கு வந்து ஸ்ட்ரக்சர்ல வந்துட்டு வரலாம். சோனை அறையை விட இதய அறையின் தடிப்பையும் கூட, வலது இதய அறையின் தடிப்பை விட இடது இதய அறையின் தடிப்பையும் கூட கேட்பாங்க. நம்ம அந்த இடத்துல வந்துட்டு நம்மளோட மொழிநடைக்கு வந்து நாங்க கொடுக்க கூடாது. ரிசோர்ஸ்ல அந்த என்ன மாதிரி மென்ஷன் பண்ணிருக்கிறாங்களோ அதே மாதிரி வந்துட்டு காப்பி அண்ட் பேஸ்ட் பண்ண வேண்டி இருக்கும். சரி, சோ இதுவும் நாங்க லாஸ்ட் கிளாஸ் கழிச்சு முடிச்சோம். லாஸ்ட் கிளாஸ் யாரும் மிஸ் பண்ணியிருந்தா அதுல ரெக்கார்டிங்கை பார்த்து கிளியர் பண்ணி கொடுங்க. உங்களுக்கு இந்த யூனிட் 5 ரெக்கார்டிங் April 1 வரைக்கும் இருக்கும். 5.1 5.2 அதுல ரெக்கார்டிங்ஸ் வந்துட்டு உங்களுக்கு April 1 வரைக்கும் இருக்கும். ஸோ டைம் கிடக்குதானே அப்படின்னு சொல்லி போட்டு விடாம லோடாக விட்டுறாதீங்க. நாங்க April 1 கிடையாது யூனிட் 5 முடிச்சு தருவேன் உங்களுக்கு. April 1 தான் வந்து டெட்லைன். ஸோ அதுக்கு முதல் வந்துட்டு யூனிட் 5 வந்துட்டு ஃபுல்லா கம்ப்ளீட், கிட்டத்தட்ட 40 மார்க்ஸ். யூனிட் 5 முடிஞ்சு ஃபுல்லா கிளியர் பண்ணி எடுத்தோம்னாலே 40 மார்க்ஸ். ஓகே, அப்படி நமக்கு ஒரு 4 மாசம் தேவை அதை எல்லாத்தையும் கம்ப்ளீட் பண்றதுக்கு. ஏற்கனவே 1 மாசம் போயிட்டு இன்னொரு 3 மாசம் தேவை ஃபுல்லா கம்ப்ளீட் பண்ணி எடுக்கிறதுக்கு. சோ அதோட சேர்த்து நீங்க என்ன செய்யணும்னு சொல்லிச்சுன்னா அதுக்குரிய தியரியை முடிச்சுட்டு அதுக்குரிய அந்த கிரேஸே மாடல் உங்களுக்கு மாடல் பேப்பர் செயல்பட்டு தானே அதோட 26 இயர்ஸ் பாஸ் பேப்பர் அப்படியே ஒவ்வொரு செக்ஷனா முடிச்சு வந்தீங்கன்னா சரி, அந்த ஒத்த பாடத்துக்கு 40 மார்க்ஸ். பின்ன லோடாக விட்டுறாங்க, லோடாக விட்டு கொடுத்து திரும்ப படிப்போம், திரும்ப ரெக்கார்டிங்க பார்ப்போம் அப்படின்னு எடுத்து பார்க்க மாட்டேன். இல்ல 1-2 ரெக்கார்டிங் இல்லை 100-150 போயிடும் ரெக்கார்டிங், அது பிறகு மனம் பெறாது பாக்குறதுக்கு. சோ இருக்கிற அப்படி கிளாஸஸ் எதுவும் அப்படி எதுவும் மிஸ் பண்ணிட்டு இருந்தாலும் ரெக்கார்டிங்ஸை வந்துட்டு பார்த்து வந்துட்டு முடிச்சு கொள்ளுங்க. சரி, சோ நாங்க லாஸ்டா எதோட நிப்பாடி இருந்தோம், இது சம்பந்தமாவும் லாஸ்ட் கிளாஸ் காய்ச்சிட்டோம். ஓகே, சோ லாஸ்ட் கிளாஸ்ல நாங்க பிரிசுவர் சம்பந்தமாக காய்ச்சி அதோட நிப்பாட்டி இருந்தோமே. சோ நாங்க இந்த இசையில 4வது கொடுக்க வேண்டியது வந்துட்டு இதயத்தினுடைய பிரிசுவர் தொடர்பாகவும் காய்ச்சிருந்தோம்.
அதாவது இதயத்தை பொறுத்த வரைக்கும் வந்துட்டு பார்த்தோம்னு சொல்லி சொன்னா இந்த பிரிசுவராலதான் வந்துட்டு பார்த்தோம்னு சொல்லி சொன்னா வலது இடது பகுதிகளாக வந்துட்டு பிரிக்கப்பட்டிருக்குது. இப்படி பிரிசுவர் காணப்படுறதால ஒரு நன்மையும் இருக்குன்னு காய்ச்சிருந்தோம். என்ன நன்மை நம்மளுக்கு தெரியும், நாங்க ரொட்டேஷன் கதைச்சிருந்தானே, எங்க இருந்து எங்க ரத்த போமா எல்லாமே கதைச்சிருக்கேன் தானே. சோ இங்க அந்த பக்கம் அதாவது வலது பக்கம் வந்துட்டு பார்த்தோம்னு சொல்லி சொன்னா ஃபுல்லாவே வந்துட்டு என்ன லெத்தம்னு சொல்லி கழிச்சிருக்கிறோம், இறக்கப்பட்ட குருதி. ஓகே, அதே மாதிரி இடப்பக்கத்தை பொறுத்த வரைக்கும் ஏற்றப்பட்ட குருதி, அப்படிதானே, ஏற்றப்பட்ட குருதி அப்படின்னு சொல்லி கழிச்சிருந்தான். இப்படி நடுவுல வந்துட்டு பிரிசுவர் வந்துட்டு காணப்படுறபடியா தான் இந்த இறக்கப்பட்ட குருதியும் ஏற்றப்பட்ட குருதியும் ஒன்றோட ஒன்று கலக்கிறது வந்துட்டு தடுக்கப்படுது. ஒன்றோட ஒன்று கலக்கிறது வந்துட்டு தடுக்கப்படக்கூடியதாக வந்துட்டு இருக்குது. அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கொள்ளுங்க. இதுவும் நாங்க அதுல அதை பத்தி மென்ஷன் பண்ணல, ஜஸ்ட் பிரிசுவர் இருக்கிறது தான் ரிசோர்ஸ்ல மென்ஷன் பண்ணிருக்காங்க. பட் நீங்க தெரிஞ்சு வச்சுக்கொள்ளுங்க. இப்படி பிரிசுவர் காணப்படுறபடியா தான் இறக்கப்பட்ட குருதியும் ஏற்றப்பட்ட குருதியும் ஒன்றோட ஒன்று வந்துட்டு கலக்கிறது வந்துட்டு தடுக்கப்படுகிறது. சோ அதோட அந்த பகுதி வந்துட்டு முடியுது. இவ்வளவுதான் நாங்க லாஸ்ட் கிளாஸ் வந்துட்டு கதைச்சோம். சோ இதயத்தினுடைய கட்டமைப்புல இன்னும் கொஞ்சம் பேலன்ஸ் பகுதி இருக்குது. சோ அதைத்தான் நாங்க இன்றைய கிளாஸ் கூட வந்துட்டு பார்க்க போறோம். சோ அடுத்ததாக வந்துட்டு எது தொடர்பாக சொல்றாங்கன்னு சொல்லி சொன்னா இதயத்தினுடைய வால்வுகள் தொடர்பாக சொல்றாங்க. ஓகே, சோ வால்வுகளை பொறுத்த வரைக்கும் எப்படியான கேரக்டர், அந்த சைக்கிள் டியூப்ல இருக்கிற வால்வுகள் தெரியும் தானே, அதுல வேலை என்ன? இப்ப நாங்க காத்து அடிச்சோம்னு சொல்லி சொன்னா காத்து உள்ளுக்குள்ள போகும், ஆனா வால்வு இருக்கு மட்டும் அந்த காத்து வெளியே வராது, ரிவர்ஸ்ல வந்து காத்து வராது. அதே மாதிரிதான் இங்கேயும் வால்வுகளினுடைய நோக்கம் குருதி பின்னோக்கி பாய்கிறத தடுக்கிறது. குருதி பின்னோக்கி பாய்கிறத தடுக்கிறது. பாருங்க, சோ வால்வுகள் என்னென்ன வால்வுகள் வந்துட்டு இருக்குது என்று சொல்லி பார்ப்போம். ஓகே, சோ இதுல வந்துட்டு பார்த்தோம்னு சொல்லி சொன்னா இதுல 2 வால்வு இருக்கும். அதாவது இங்கால வந்துட்டு என்ன வால்வாக வந்துட்டு இருக்க போகுது, வலது பக்கம், அங்கால இடது பக்கம். சோ ரெண்டு வால்வுக்கு சேர்த்து ஒரு பொது பேர் இருக்குது. 2 வால்வுக்கும் சேர்த்து ஒரு பொது பேர் இருக்குது. அந்த பொது பேர் வந்துட்டு என்னன்னு சொல்லி சொன்னா ஏபி வால்வு அப்படின்னு சொல்லி சொல்லுவோம். ஏபி வால்வு, அதாவது ஏபி வால்வுன்னு சொல்லி சொன்னா சோனிய மேல இருக்கிற அறை என்பது சோனிய அறை, இதய அறை ரெண்டையும் பிரிச்சிருக்கிற வால்வு. சோ சோனிய அறை இதய வரை வால்வு அப்படின்னு சொல்லியும் சொல்லுவோம். கொமனா ஆங்கிலத்துல நாங்க ஷோர்ட்டா சொல்லக்கூட வந்துட்டு ஏபி வால்வுன்னு சொல்லுவோம். இதை நாங்க ஏபி வால்வுன்னு சொல்றது இந்த பகுதி. ஓகே, சோனிய அறையையும் இதய அறையும் பிரிச்சிருக்கிற இந்த பகுதிக்கு நாங்க சொல்ல போற பேர் தான் வந்துட்டு ஏபி வால்வுகள். ஏபி வால்வுகளை பொறுத்த வரைக்கும் 2 சைட்ல இருக்கிறது ஏபி வால்வுகள் தான். அதுக்கு ஒவ்வொரு விசேடமான பேர் வந்துட்டு வச்சிருக்கிறாங்க. சோ அதுல காணப்படுகின்ற இந்த மடிப்புகளை அடிப்படையாக வச்சு வந்துட்டு பார்த்தோம்னு சொல்லி சொன்னா ஓகே, மொத்தமாக வந்துட்டு இந்த மடிப்புகளை அடிப்படையா வச்சு 2 பேர் வச்சிருக்காங்க. ஒரு பேர் வந்துட்டு பார்த்தோம்னா முக்கூர் வால்வு, 3 கூர் இருக்கும். ஓகே, ஒரு சைட் வந்துட்டு பார்த்தோம்னா இருகூர் வால்வு. ஓகே, பின்ன நம்மளுக்கு எக்ஸாமுக்கு போனதுக்கு பிறகுதான் இப்ப படிச்சாப்பிலங்கிற மாதிரி தானே இருக்கு. எக்ஸாமுக்கு போனதுக்கு பிறகுதான் எங்கால் சைட் முக்கூர் வால்வு, எங்கால் சைட் இருகூர் வால்வுன்னு குழப்பம். சில விடையில போட்டிக்கானுங்க என்னண்டு வலது சோனை அறைக்கும் வலது இதய அறைக்கும் இடையில வந்துட்டு இருகூர் வால்வு இருக்கும் அப்படிலாம் ஸ்டேட்மெண்ட் போட்டிருக்காங்க. சோ அதுக்கு ஒரு ஷார்ட்கட் சொல்லித்தாங்க. சின்ன விஷயம் சும்மா ஞாபகத்துல வச்சு கொள்ளலாம், இருந்தாலும் ஒரு ஷார்ட்கட் சொல்லித்தாங்க, ஞாபகம் வச்சு கொடுங்க. ஈனா கீனா, அது என்ன ஈனா கீனாண்டா, இடப்பக்கம் இருக்கிறது இருகூர் வால்வு. சும்மாவே படிக்கலாம் தானே, என்னது ஷார்ட்கட் என்ன அங்க போனதுக்கு அங்க இருக்கிற டென்ஷன்ல மறந்து. அப்ப இந்த சின்ன சின்ன ஷார்ட்கட்ஸ் நம்ம சொல்லித்தர சின்ன சின்ன விஷயங்கள் வந்துட்டு எம்சிக்யூ ஹெல்ப் பண்ணும். ஓகே, சோ இடப்பக்கம் இருக்கிற ஏபி வால்வுக்கு நாங்க சொல்ல போற பேர் வந்துட்டு பார்த்தோம்னு சொல்லி சொன்னா இருகூர் வால்வு. 2 மடிப்புகளை வந்துட்டு கொண்டிருக்கிறதால இந்த வால்வுக்கு நாங்க சொல்ல போற ஏபி வால்வுக்கு நாங்க சொல்ல போற பேர் வந்துட்டு இருகூர் வால்வுன்னு சொல்லுவோம். அதே மாதிரி இங்க இருக்கிறத பொறுத்த வரைக்கும் முக்கூர் வால்வுன்னு சொல்லி சொல்லுவோம். 3 மடிப்புகள் வந்துட்டு இருக்கிறபடியா இந்த ஏபி வால்வுகளினுடைய வேலை வந்துட்டு என்னன்னு சொல்லி சொன்னா நம்மளுக்கு தெரியும். குருதி சோனை அறையில இருந்து இதய அறைக்கு பாயப்படும். சோனை அறையில இருந்துதான் இதய அறைக்குள்ள குருதி வந்துட்டு குருதி திரும்ப ரிவர்ஸ்ல இங்க பாயாம தடுக்கிறது. இது ஒரு வழிபாடு தான், வந்தா திரும்பலாம். ஓகே, அப்படியான ஒரு
இப்ப இங்க இருந்து குருதி இங்க வந்து திரும்ப பின்னால பாயலார். ஓகே, சோ அப்படியான ஒரு வேலையை பார்க்கிறாங்க தான் ஏபி வால். கொமனா வால்வுகளினுடைய ஒரு தொழில சொல்லுங்கன்னு சொல்லி கேட்டா குருதி பின்னோக்கி பாய்வதை தடுத்தல் அப்படின்னு நாங்க கொடுக்கலாம். குருதியினுடைய பின்னோக்கிய பாய்ச்சலை வந்துட்டு தடுக்கிற வேலையை வந்துட்டு பார்ப்பாரு. விசேடமாக வந்துட்டு இந்த முக்கூர் பால்வு வந்துட்டு பார்த்தோம்னு சொல்லிச்சோம்னா வலது சோனை அறையில இருந்து வலது இதய அறைக்கு வந்த ரத்தம் திரும்ப வலது சோனை அறைக்கு பாய்றதை தடுப்பாரு. இருகூர் பால்வை பொறுத்த வரைக்கும் இடது சோனை அறையிலிருந்து வந்த ரத்தம் இடது இதய அறையிலிருந்து திரும்ப ரிவர்ஸ்ல பாய்றதை தடுப்பார். சோ இது வந்துட்டு இந்த ஏபி வால்வுகள் தொடர்பாக. ஓகே, இது வந்துட்டு ஒரு டைப்பான வால்வுகள் ஏபி வால்வு. ஏபி வால்வுகள் மாதிரியே இன்னும் ஒரு வால்வுகள் வந்துட்டு இருக்குது. ஓகே, சோ அதுக்கு நாங்க சொல்ல போற பேர் வந்துட்டு என்னன்னு சொல்லிட்டோம்னா அரைமதி வால்வுகள். அது எவ்வளவு லொக்கேட் ஆயிருக்கும், இந்த இடத்துல லொக்கேட் ஆயிருக்கும். அரைமதி வால்வுகள் வந்துட்டு ஓகே, அரைமதி வால்வுகள் அப்படின்னு சொன்னா ஒரு வால்வுகள் ரெண்டு இடத்துல வந்துட்டு இருக்கும். இது ரெண்டுக்குமே நாங்க ஏபி வால்வு மட்டும் தான் வச்சிருக்கோம். அதே மாதிரி இங்க இருக்கும் ஏபி வால்வு, சாரி அரைமதி வால்வுகள் அப்படின்னு சொல்லுவோம். இந்த அந்த அரைமதி வால்வுகள்ல இருந்துதான் ஒவ்வொரு நாடியும் உதிக்கும். அதாவது வலப்பக்கம் இருக்கிற இந்த இதுல இருந்துதான் வந்துட்டு பார்த்தோம்னு சொல்லி சொன்னா சுவாசப்பை நாடி வந்துட்டு உதிக்கும். அதே மாதிரி இடது இதயத்தில் இருக்கிற இந்த அரைமதி வால்வுல இருந்துதான் தொகுதி பெருநாடி வந்துட்டு உதிக்கக்கூடியதாக வந்துட்டு இருக்கும். அப்படியே தொகுதி பெருநாடி வந்துட்டு உதிக்கக்கூடியதா இருக்கும். சோ இந்த அரைமதி வால்வுகள் உற்பத்தி ஆக்கப்படுகிற இடத்துல இருந்துதான் தொகுதி பெருநாடியும் அதே மாதிரி சுவாசப்பை நாடியும் வந்துட்டு ஸ்டார்ட் ஆகக்கூடியதா இருக்கும். அவையோட வேலையும் அதுதான். அது எந்த வால்வாக இருந்தாலும் சரி, வால்வுகளினுடைய வேலை வந்துட்டு பார்த்தோம்னு சொல்லி சொன்னா குருதியினுடைய பின்னோக்கிய பாய்ச்சலை தடுக்கிற வேலையை வந்துட்டு பார்ப்பாங்க. இவங்க வேலை வந்துட்டு என்ன நம்மளுக்கு தெரியும். இங்க இருந்த அதாவது இது வந்துட்டு என்னது வலது சோனையறை வலது இதய அறை. சோ வலது இதய அறையில இருந்து ரத்தம் எங்க போகுது, சுவாசப்பை நாடிக்குள்ள போகுது, அப்படித்தானே? அப்படி போன குருதி சுவாசப்பை நாடியிலிருந்து திரும்ப இதுக்குள்ள பாய்கிறது, ரிவர்ஸ்ல பாய்கிறத வந்துட்டு இந்த அரைமதி வால்வுகள் தடுக்கும். அதே மாதிரிதான் இடது இதய அறையின் வேலை வந்துட்டு என்னது, இங்க இருந்து தொகுதி பெருநாடிக்குள்ள குருதியை பம்புறது. இப்படி தொகுதி பெருநாடிக்குள்ள போன ரத்தம் திரும்ப திரும்ப இந்த இடது இதய அறைக்குள்ள ரிவர்ஸ்ல பாய்கிறத தடுக்கிறது வந்துட்டு இந்த அரைமதி வால்வாக வந்துட்டு இருக்கும். பின்ன அரைமதி வால்வுகளினுடைய கொமன் வால்வுகள் என்றாலே குருதியினுடைய பின்னோக்கிய பாய்ச்சலை தடுத்த. அதுலயும் அரைமதி வால்வுகளை பொறுத்த வரைக்கும் என்ன சொல்ல போறோம், இதயத்துல இருந்து வெளியில போன குருதி திரும்ப அதே திசையில திரும்ப இதயத்துக்குள்ள பின்னோக்கி பாய்கிறத வந்துட்டு தடுக்கிற வேலையை வந்துட்டு இந்த அரைமதி வால்வுகள் வந்துட்டு பார்க்கக்கூடியதாக இருக்கும். சோ இது இவ்வளவுதான் வால்வுகள் தொடர்பான கதை. சரி, இப்ப நாங்க விளங்கி எடுத்திருக்கோம் இத. இனி அவன ரிசோர்ஸ்ல வந்துட்டு என்ன வால்வுகள் தொடர்பாக வந்துட்டு என்னென்ன விஷயங்கள் வந்துட்டு சொல்லி இருக்கிறாங்க அப்படின்றத வந்துட்டு பார்ப்போம். சரி பார்ப்போம். ஓகே, இதயமானது வலது இடது பகுதிகளாக நடுக்கோட்டு, ஓகே 220 பக்கம் எடுத்துக் கொடுங்களா. இதயமானது வலது இடது பகுதிகளாக நடுக்கோட்டு பிரிசுவரால் முற்றாக பிரிக்கப்பட்டுள்ளது. அது நாங்க காட்டிட்டோம். அப்படி நடுக்கோட்டு பிரிசுவரால் வந்து முற்றாக பிரிக்கப்பட்டிருக்குது. இப்படி அதுல நன்மை அவனுங்கள் சொல்லல, பட் நம்மளுக்கு தெரிஞ்சிருக்கவன் இப்படி பூரணமாக பிரிக்கப்பட்டிருக்கிறபடியா தான் ஆக்சிஜனக்கப்பட்ட குருதியும் ஆக்சிஜேற்றப்பட்ட குருதியும் ஒன்றோடு ஒன்று கலக்குறல. ஏன் கலந்தா என்ன நடக்கும் என்று கேட்டா அனுசேப விகிதம் வந்துட்டு குறையும். அவங்க ஆக்டிவாக இருக்க மாட்டாங்க. ஒருவேளை யோசிச்சு பாருங்க, இப்படி இருக்கிறது எப்பவுமே ஃபுல்லா பிரிக்கப்படல. ஓகே, மேலேயோ கீழேயோ ஒரு இடத்துல வந்துட்டு ஒரு பாதி எம்டியா இருக்குது அப்படின்னு சொல்லி வைப்போம். என்ன நடக்கும், இதுக்குள்ள வாங்க சீராக்கப்படுகிறது அப்படியே இங்க இதுக்குள்ளேயும் போகும். மறுபடி இதுக்குள்ள சீரப்பட ரத்தமும் வரும், எல்லாம் கலந்து மிக்ஸ் ஆகி அந்த ரத்தம் இங்க போய் இங்க ரத்தம் இந்த ரத்தம் அங்க போய் எது ஒட்சியேற்றப்பட்டதோ எது ஒட்சீரக்கப்பட்டது. சில வேளையில காலங்களுக்கு திரும்ப ஒட்சீரக்கப்பட ரத்தமும் போகலாம். சோ இப்படியான பிரச்சனைகள் வராம தடுக்கிறதுக்காகத்தான் வந்துட்டு பார்த்தோம்னு சொல்லி சொன்னா இதயம் ஃபுல்லாவே வந்துட்டு பிரிசுவரால பிரிக்கப்பட்டிருக்கு. அதை காய்ச்சிருக்கிறாங்க. அடுத்தது ஏபி வால்வுகள் தொடர்பான கதையை சொல்றாங்க. ஏபி வால்வுகள் இதயவரை வால்வு. ஓகே பாப்போம். ஒவ்வொரு பக்கத்திலும் உள்ள சோனையறை இதயவரை ஆனது, சோனையறை இதயவரை ஆனது சோனையறை இதயவரை வாழ்வினால். ஓகே, அதுல தமிழ் ஏபி வாழ்வு தமிழ் பேர் வந்துட்டு என்னது, சோனையறை இதயவரை வாழ்வுன்னு சொல்றாங்க. இது ரெண்டுமே தான்.
சோனையறை இதேவரை வாழ்வினால் அல்லது ஏபி வாழ்வினால் பிரிக்கப்பட்டிருக்கும். இந்த ஏபி வாழ்வுல 2 டைப் இருக்குது. வலப்பக்கம் இருக்கிறது வந்து பாத்தோம்னா 3 கூறு இருக்கும். சோ முக்கூர் வாழ்வு. இதுல 2 கூறு இருக்கிறபடி இருகூர் வாழ்வு கேட்பானுங்க. ஏன் முக்கூர் வாழ்வுன்னு சொல்றேன், இருகூர் வாழ்வு இதுவரைக்கும் கேட்கல. மேபி இதுகளுக்குள்ள இனி வந்தா ஸ்ட்ரக்சர் எஸ்ஏ வாரத்துக்கு வாய்ப்புகள் குறைவு. டேர்மை சொல்லிட்டு டேர்முக்கு போடுவாங்க. டேர்ம்ல இது ஒரு ஃபேமஸான கேள்வி. நான் ஃபைனலை சொல்றேன். ஃபைனலுக்கு இனி வந்தா ஒரு 4-5 வருஷத்துக்கு இதுக்குள்ள எஸ்ஏ வாரத்துக்குரிய வாய்ப்புகள் குறைவு. ஸ்ட்ரக்சர்ஸை வந்து நிறைய போடலாம். எம்சிக்கு வெக்கச்சக்கமாக வந்துட்டு மாத்திக்கு இதுட்டு போடக்கூடிய வாய்ப்புகள் வந்துட்டு இருக்குது. ஓகே பாப்போம் என்ன சொல்றாங்கன்னு சொல்லி. வலது சோனையறை இதேவரை வாழ்வு 3 மடிப்புகளை கொண்டதா. அதாவது இந்த ஏவி வாழ்வுல வந்துட்டு 3 மடிப்பு இருக்கிறபடியா முக்கூர் வாழ்வு. இடது சோனையறை இதேவரை வாழ்வுல 2 மடிப்புகள் இருக்கிறபடியா இருகூர் வாழ்வு. ஏன் அதை நாங்க முக்கூர் வாழ்வுன்னு சொல்றோம், ஏன் நாங்க இருகூர் வாழ்வுன்னு சொல்றோம்ன்றதை வந்துட்டு சொல்லி இருக்கிறாங்க. ஓகே அதுவும் சரி. சோ அவ்வளவும் வந்துட்டு ஏபி வாழ்வுகள் தொடர்பாக வந்துட்டு கதைச்ச கதை. சோ அடுத்தது வந்துட்டு அரைமதி வாழ்வுகள் கதைக்கிறதுக்கு முதல் இந்த சிம்பி தசைகள் இதய நான் சம்பந்தமாக வந்துட்டு காய்ச்சிருக்காங்க. ஓகே அதையும் காய்ச்சிட்டு போவோம். இந்த இடத்துல அதாவது இந்த இடத்துல வந்துட்டு பார்த்தோம்னு சொல்லிட்டோம்னா இதயத்தினுடைய உட்பக்கமான இந்த தசைகள் வந்துட்டு இப்படியான வெளிநீட்டங்களான தசைகளை வந்துட்டு கொண்டிருக்கும். ஓகே சோ இப்படியான இந்த தசைகளுக்கு நாங்க சொல்ல போற பேதான் வந்துட்டு பார்த்தோம்னு சொல்லிட்டோம்னா சிம்பி தசைகள் அப்படின்னு சொல்லி சொல்லுவோம். என்ன தசைகள்? சிம்பி தசைகள் அப்படின்னு சொல்லி சொல்லுவோம். இந்த சிம்பி தசைகளை பொறுத்த வரைக்கும் இதுல இருந்து இப்படி ஒரு ஒரு என்னது லாஸ்டிக் மாதிரி ஓகே போவாங்க அல்லது ஒரு கயிறு மாதிரியான தோற்றத்துல வந்துட்டு இந்த இதோட வந்துட்டு ஒரு ஆள் வந்துட்டு கனெக்ட் ஆயிருக்கும். எந்த இந்த பால்போட ஏபி பால்போட வந்துட்டு இந்த படத்தை பார்த்துட்டோம்னா சரி ஒரு பால்போட அந்த சிம்பி தசைக்கும் இந்த பால்பையும் வந்துட்டு ஒரு சின்ன ஒரு அமைப்பு வந்துட்டு இருக்கும். இந்த அமைப்புக்கு நாங்க சொல்ல போற பேர் வந்துட்டு இதய நான் அப்படின்னு சொல்லுவோம். இந்த ஏபி வாழ்விக்கு தானே இப்படி மூடி விரியிறதானே சில வேளைகள்ல ஓவரா வந்துட்டு மூடிடக்கூடாது, ஓவரா திறந்துடக்கூடாது. சோ அந்த பால்பினுடைய கண்ட்ரோலை வந்துட்டு வச்சு கொள்றது. இப்ப உங்களுக்கு விளங்குற மாதிரி சொல்றோம்னு சொல்லி சொன்னா அந்த பொம்மலாட்டம் கடிப்படிக்கிறது தானே, இந்த பொம்மையெல்லாம் வச்சு கொண்டு பின்னால அசைச்சு அசைச்சு ஆடுவாங்க. பார்க்க கூட வந்துட்டு பார்த்தோம்னு சொல்லி சொன்னா அதே ஆடுற மாதிரி நம்மளுக்கு ஃபீலா இருக்கும். ஆனா அந்த ஆட்டுறது வந்துட்டு அந்த கைகளாக இருக்கு, பின்னால இருக்கிற ஒரு ஆள் தான் வந்து செய்வாங்க. அதே மாதிரிதான் இந்த பால்புகளினுடைய உள்வழி திரும்பல கண்ட்ரோல் பண்றது இந்த கயிறு. ஓகே அதுதான் வந்துட்டு இந்த இதய நான் அப்படின்னு சொல்லி சொல்லுவோம். சோ அந்த இதய நான்டா என்ன, சிம்பி தசையண்டா என்னன்றதை வந்துட்டு அடுத்த பேராகிராஃப்ல இன்ட்ரோ கொடுக்குறாங்க. ஓகே என்ன அது தொடர்பாக என்னென்ன சொல்லியிருக்காங்க, நம்மளுக்கு எக்ஸாமுக்கு என்னென்ன தேவைன்றதை எடுத்துக்கொள்வோம். ஓகே இதயவரைகளின் உட்பக்க சுவரில் இருந்து கூம்பு வடிவிலான இதயத்தினுடைய உட்பக்க சுவர்கள்ல இருந்து கூம்பு வடிவான இதய சிம்பிகள், அதுக்கு 2 பேர் கொடுத்திருக்கிறாங்க அந்த தசைகளுக்கா. ஒன்று இதய சிம்பிகள் சொல்லலாம் அல்லது சிம்பி தசைகள் நீட்டி இருக்கும். ஓகே சிம்பி தசைகள் அப்படின்னு சொல்றாங்க. ஒரு விதமான தசைகள் வந்துட்டு காணப்படுமா, அதுக்கு இதய சிம்பிகள் என்ற பெயரையும் கொடுக்குறாங்க, சிம்பி தசைகள் என்ற ஒரு பெயரையும் கொடுக்குறாங்க, நீட்டி இருக்குமா. ஓகே அடுத்தது வந்துட்டு என்ன சொல்றாங்க, சோனியரை இதேவரை வாழ்வுகள். சோனியரை இதேவரை வாழ்வுண்டா ஏவி வாழ். இந்த நாங்க கட்சித்தானே இந்த சிம்பி தசையும் ஓகே இந்த ஏபி வாழ்வையும் கனெக்ட் பண்ற ஒரு அமைப்பு இருக்கும். அந்த அமைப்புக்கு நாங்க சொல்ல போற பேர் தான் இதய நான் சொல்லுவோம். எக்ஸாம்ல டேர்ம் எக்ஸாம்ல வந்துட்டு கூடுதலாக வந்துட்டு பார்த்தோம்னு சொல்லி சொன்னா இந்த கேள்வி வந்து நம்மளுக்கு அடிக்கடி வந்த ஒரு கேள்வி, இதய நான்டா என்ன. ஓகே இதய நான் சொல்லி சொன்னா என்ன அப்படியான ஒரு கொஸ்டின் வந்துட்டு அடிக்கடி வந்துட்டு எங்களுக்கு கேட்கப்படுற ஒரு கேள்வியாக வந்துட்டு இருக்குது. சோ அதுண்ட வரைவிலக்கணத்தை வந்துட்டு அடுத்ததாக நம்மளுக்கு சொல்றாங்க பாருங்க. சோனியரை இது அதுக்கு ஹைலைட் பண்ணுங்களா, ஹைலைட் பண்ணுங்க நம்மளுக்கு தேவை. சோனியரை இதேவரை வாழ்வுகள் நாரினாலான. ஓகே அது வந்துட்டு கிட்டத்தட்ட வந்துட்டு பார்த்தோம்னு சொல்லி சொன்னா ஒரு சின்ன ஒரு தசை அமைப்பு தானே அது. ஓகே நாரினால் ஆன நான் மீன்ஸ் கயிறு, கயிறு மாதிரியான தோற்றம். நாரினால் ஆன நானினால் சிம்பி தசைகளுடன் இணைக்கப்பட்டிருக்கும். என்ன சொல்றாங்கடா இந்த ஏபி வாழ்வு இந்த சிம்பி தசையோட ஒரு நாள் மாதிரியான கட்டமைப்பாக வந்துட்டு இணைக்கப்பட்டிருக்குமா. அதுக்கு நாங்க சொல்ல போற பேர் தான், அதாவது அந்த நாளினால் ஆன இந்த நாளுக்கு நாங்க சொல்ல போற பேர் தான் இதே நான். சோ இதுக்கு சொல்ல போற பேர் தான் இதே நான். சில வேளைகள்ல டேர்ம்ல மட்டுமே இல்ல
ஃபைனல்ல இதுக்குள்ள ஸ்ட்ரக்சர் தானே கூடுதலாக கேட்கப்படுறதுக்குரிய வாய்ப்புகள் இருக்குது. சோ இதே நான் சொல்லி சொன்னா என்ன, இதே நான் சொல்லி சொன்னா என்ன அப்படியான கேள்விகளை வந்துட்டு கேட்கக்கூடிய வாய்ப்புகள் வந்துட்டு இருக்குது. ஓகே, அடுத்தது வந்துட்டு பாருங்க என்ன சொல்றாங்கன்னு சொல்லி, ஏபி பால்புகள் வன்மையான நாரினால் இணைக்கப்பட்டிருக்கும். இது அவர் வேலை சம்பந்தமாக கதைக்கின்ற இதே நான் சொல்லிட்டேன். இதே நான்டா என்னன்னு சொல்லிட்டேன். இப்படி ஒரு கேள்விங்க பாருங்க. இப்ப முதலாவது கேள்வி இதே நான்டா என்னன்னு கேட்டுட்டு இதே நாளினுடைய தொழிற்பாடு என்ன, என்னதுக்காக இந்த கயிறு மாதிரியான அமைப்பு வந்துட்டு இருக்குதுன்னு கேட்பாங்க. என்ன காய்ச்சிருக்க அந்த ஏபி வால் வந்துட்டு இந்த ஓவரா திரும்புறது தான் இருக்கிறது. என்ன எழுதப்போல அப்படின்ற மொழி நடையிலே கொடுங்களா. இது வாழ்வுகளின் விசேடமாக ஏபி வாழ்வுகளின் நீங்க அவங்களுக்கு கொடுத்த மாதிரி கொடுங்க. வாழ்வுகளின் உள்வழி திரும்பலை தடுக்குகின்றது. ஓகே, வாழ்வுகளின் உள்வழி திரும்பலை தடுத்தல். ஓகே, அப்படி ஒருவேளை இதே நானினுடைய தொழிற்பாடு என்ன அப்படின்னு சொல்லி கேட்கக்குள்ள நீங்க அதை அப்படியே வந்துட்டு கொடுக்கக்கூடியதாக இருக்கும். சோ பின்ன அந்த பேராகிராஃப்ல வந்துட்டு நம்மளுக்கு சிம்பி தசை அதே மாதிரி இதுகள் சம்பந்தமாக வந்துட்டு காய்ச்சிருக்காங்க. அடுத்த பேராகிராஃப்ல அரைமதி பால்புகள் தொடர்பாக வராங்க. இது நாங்க ஏற்கனவே கதைச்சிட்டோம். இந்த அரைமதி பால்புகளை பொறுத்த வரைக்கும் அரைமதி பால்புகள் ரெண்டு இடத்துல இருக்கும்னு சொல்லி நாங்க வந்துட்டு காய்ச்சிருக்கோம். ஒன்றும் எவ்வளவு வலப்பக்கம் சுவாசப்பை நாடி உதிக்கும் இடத்துல ஒரு பால்வு இருக்கும், இங்க தொகுதி பெண் நாடி உதிக்கும் இடத்துல ஒரு பால்வு இருக்கும். ரெண்டுமே அரைமதி பால்வுகள். இந்த அரைமதி பால்வு கூடாகத்தான் சுவாசப்பை நாடி கூடாக குருதி பம்பு படுறது, இங்க இருந்துதான் தொகுதி பெண் நாடி கூடாக வந்துட்டு குருதி பம்பு படுறது என்று காய்ச்சிருக்காங்க. சோ இதுல ரொட்டேஷன் சம்பந்தமாக தான் நம்மளுக்கு அடுத்த பேராகிராஃப்ல கதைக்கிறாங்க. ஓகே, ஏதாவது தேவையான விஷயம் இருந்தா எடுத்துக்கொள்வோம். அரைமதி பால்வுகள் இதுல அவனுங்கள் லொகேஷன் நிறைய தரம் கேட்டிருக்காங்க. அரைமதி பால்வுகள் எவ்வளத்த வந்து லொக்கேட் ஆயிருக்கும் அப்படின்னு நிறைய தரம் கேட்டிருக்காங்க. சான்சஸ் இருக்கா? அரைமதி பால்வுகள் வலது இதயறை மற்றும் இடது இதயறைகளில் வலது இதயறை இடது இதயறை முறையே சுவாசப்பை நாடி பெருநாடி பெருநாடி மீன்ஸ் தொகுதி பெருநாடி வெளியேறும் இடங்களில் காணப்படுகின்றன. ஒருவேளை உங்கள்ட்ட கேட்டா அரைமதி பால்புகளினுடைய அமைவிடம் வந்துட்டு என்ன அப்படின்னு சொல்லி கேட்டா இத வடிவா கொடுக்கணுமா? என்னது வலது என்னவா வலது இடது இதயறைகளில் சுவாசப்பை நாடி தொகுதி பெருநாடி ஆகியன வெளியேறும் இடங்களில் அப்படின்னு வடிவா கொடுங்க, வெறுமணி முட்டையா கொடுக்காங்க. அடுத்தது அவிய வேலை கேட்டிருக்காங்க. வேலை இல்ல, அது எந்த வாழ்வாக இருந்தாலும் சரி குருதியினுடைய பின்னோக்கிய பாய்ச்சலை தடுக்கிறது. எக்ஸாக்டா சொல்லணும்னு சொல்லி சொன்னா இந்த அரைமதி பால்புடைய வேலை சுவாசப்பை நாடிக்குள்ள போன ரத்தம் திரும்ப இடுப்புல வாழ்ந்து தடுக்கிறது, அதாவது வலது இதயறைக்கு வாழ்ந்து தடுக்கிறது. இவர வேலை தொகுதி பெண் நாடிக்குள்ள போன குருதி திரும்ப ரிவர்ஸ்ல பாய்றது தடுக்கிறது. அது எந்த வாழ்வாக இருந்தாலும் சரி வாழ்வுகளினுடைய கொமன் வேலை வந்துட்டு பார்த்தோம்னு சொல்லி சொன்னா குருதியினுடைய பின்னோக்கிய பாய்ச்சலை தடுக்கிறது. குருதியினுடைய பின்னோக்கிய பாய்ச்சலை தடுக்கிறது தான் நிறைய வேலை. சரி பாப்போம் என்னென்ன சொல்லிக்கிறாங்க சொல்லி பாருங்க. தோல் அதையும் உங்களுக்கு ஹைலைட் பண்ணுங்களா. இவ்வாழ்வுகள் இதய வரைகளினுள் குருதி பின்னோக்கி பாய்வு செல்வதை தடுக்கின்றது. பின்ன சோனை அறைக்குள்ள குருதி பின்னோக்கி பாய்ந்ததை தடுக்கிறாள் ஏமி வாழ்வுகள். அதே மாதிரி இதே அறைக்குள்ள ரிவர்ஸ்ல பாய்ந்ததை வந்து தடுக்கிறது வந்துட்டு இந்த அரைமதி வாழ்வுகளாக இருக்கும். ரெண்டு வேலையும் ஒரு மார்க் பண்ணி வச்சுக் கொள்ளுங்க. நோமலா வாழ்வுகளினுடைய தொழில் கூட நாங்க குருதியினுடைய பின்னோக்கிய பாய்ச்சலை தடுத்தோம், அவ்வளவும் போதும். ஆனா எக்ஸாக்டா குறிப்பிட்டு அரைமதி வாழ்வுகளினுடைய தொழில் என்ன அப்படின்னு சொல்லி நாங்க கேட்க கூட வந்துட்டு பார்த்தோம்னு சொல்லி சொன்னா இதை நாங்க கொடுக்க வேண்டி இருக்கும். ஓகே, அதோட வந்துட்டு அந்த பகுதி வந்துட்டு முடியுது. இனி அதுல ரொட்டேஷன் தொடர்பாக சொல்றாங்க. இது நாங்க ஏற்கனவே கதைச்சு முடிச்சிட்டோம். ஒரு ஞாபகப்படுத்துங்க, இது இதுல ரொட்டேஷன் எதுல காய்ச்சிருக்கிறோம்? லாஸ்ட் கிளாஸ்ல இது தொடர்பாக வந்துட்டு ஃபுல்லாவே வந்துட்டு கதைச்சு முடிச்சிட்டோம். என்ன ஓகே, சோ முதலாவது ஃபர்ஸ்ட் இதயத்துக்கு ரத்தம் பாரதுல இருந்து சொல்லுங்க. அப்போ என்ன காய்ச்சல்? முதலாவது வந்துட்டு குருதி வந்துட்டு சோனை அறைக்கு வரப்போகுது. எப்படிப்பட்ட குருதி? இறக்கப்பட்ட குருதி. ஏன்னா அது வந்துட்டு நம்மளுக்கு தெரியும் உடலினுடைய மேற்பகுதிகளை தலை கழுத்து அவங்க மத்த கை சோ அப்படியான பகுதிகளில் இருந்து வார பயன்படுத்தப்பட்ட ரத்தம் அல்லது இறக்கப்பட்ட ரத்தம், அதாவது கிழங்களால் பயன்படுத்தப்பட்ட ரத்தம் மேற்பெருநாளுக்குள்ளால வந்துட்டு வரும். அதே மாதிரி எங்களோட கீழவயவம் இலிங்க அங்கங்கள் அதே மாதிரி வந்துட்டு பாத்தோம்னா கிட்னி சோ அப்படியான கீழ் பார்ட்ஸ்ல இருந்து பயன்படுத்தப்பட்ட ரத்தம் எல்லாமே வந்துட்டு பார்த்தோம்னு சொல்லி சொன்னா கீழ்பெருநாளுக்குள்ளால வரும்.
அதுக்காக நீங்க நினைக்கிற கீழ்பெருநாள் இதுக்குள்ள ஊத்துப்படுது அப்படி இல்லை. அப்படியே பின்னால வந்து மேற்பெருநாளும் கீழ்பெருநாளும் ரெண்டுமே ஒரு இடத்துல ஜாயிண்ட் ஆகும். ஜாயிண்ட் ஆகி முழு குருதியும் எங்க ஊத்துப்படும் காய்ச்சிருக்கோம்? இந்த ஏரியாவுல. அப்படிதானே? அவங்க இந்த ஏரியாவுல ஊத்துப்படும் அப்படின்னு சொல்லி காய்ச்சிருக்கோம். அதாவது வலது சோனை அறையில வந்துட்டு ஊத்துப்படும். அதுக்கு பிறகு வலது சோனை அறையில இருந்து என்ன பால்பட்டு காய்ச்சிருக்கோம்? முக்கூர் பால்பு. சோ இந்த முக்கூர் பால்பை தாண்டி இந்த குருதி வந்துட்டு எங்க வந்துட்டு வரக்கூடியதாக வந்துட்டு இருக்கும்? வலது இதய அறைக்கு வரும் அப்படின்னு சொல்லி நாங்க காய்ச்சிருக்கோம். சோ வலது இதய அறையில இந்த இடத்துல வந்துட்டு என்ன வாழ்வு வந்து காணப்படும் காய்ச்சிருக்கோம்? என்ன வாழ்வது? வலது இருக்கிற அலைமதி வாழ்வு. ஏன்னா சோ இந்த அலைமதி வாழ்வுல இருந்துதான் தொகுதி பெண்ணாடி வந்துட்டு சாரி சுவாசப்பை நாடி வந்துட்டு உதிக்கும். ஏன்னா சுவாசப்பை நாடியில சுவாசப்பை நாடி அப்படியே வந்து 2 கிளைகளாக பிரிஞ்சு வலது சுவாசப்பை கொண்டு போகும், இடது சுவாசப்பைக்கு கொண்டு போகும். சோ சுவாசப்பைக்கு வந்துட்டு பார்த்தோம்னு சொல்லி சொன்னா ஓகே ஆட்சி இறக்கப்பட்ட குருதியையும் இறக்கப்பட்ட குருதியை கொண்டு போறாங்கன்னு வந்துட்டு பார்த்தோம்னு சொல்லி சொன்னா இந்த சுவாசப்பை நாடி அப்படின்னு சொல்லி நாங்க காய்ச்சிருந்தோம். சோ அப்படியே அந்த குருதி அந்த குருதி வந்து அப்படியே வந்து சுவாசப்பைக்கு போகும். இதுவளவுமே வந்துட்டு என்ன குருதியாக இருக்க போது? ஒட்சி இறக்கப்பட்ட குருதியாக இருக்க போது. அதுக்கு பிறகு சுவாசப்பைக்கு போனதுக்கு பிறகு சுவாசப்பையில வச்சு ஒட்சியேற்றப்படும், அதாவது வாயு பரிமாற்றத்துக்கு வந்து உட்படுத்தப்படும். நாங்க சுவாசிக்கிற ஆக்சிஜன் எல்லாம் பிளட்டுக்கு வந்துட்டு போகும். பிளட்டுக்கு போன உடனே அது என்ன குருதியாக மாறிடும்? ஒட்சி ஏற்றப்பட்ட குருதியாக வந்துட்டு மாறிடும். இப்படி சுவாச பையில இருக்கிற ஒட்சி ஏற்றப்பட்ட குருதிய இதயத்துக்கு கொண்டு வரார்கள் சுவாசப்பை நாளம். நான் அது நம்பர்ஸ் சொல்லி தந்தேன். எத்தனை சுவாசப்பை நாளம் இருக்கு? சுவாசப்பை நாடி 2, இஞ்சால அங்கால 1. சுவாசப்பை நாளம் அங்கிருந்து வரக்குள்ள 4, அதாவது இஞ்சால 2 அங்கால 2, வலப்பக்கம் 2 இடப்பக்கம் 2, மொத்தமாக 4 சுவாசப்பை நாளங்கள் கூடாக. ஓகே 4 சுவாசப்பை நாளங்கள் கூடாக வந்துட்டு பார்த்தோம்னு சொல்லி சொன்னா இந்த ஒட்சி ஏற்றப்பட்ட குருதி வந்துட்டு கொண்டு வரப்படும் எங்க? இடது சோனை அறைக்கு. அதுக்கு பிறகு இந்த இருகூர் பால்பை தாண்டி இடது இதய அறைக்கு கொண்டு வரப்படும். இடது இதய அறையில நாங்க ஏற்கனவே கதைச்ச மாதிரி வந்துட்டு இதுல வந்துட்டு ஒரு பால்பு இருக்குது, அரைமதி பால்பு. சோ அந்த அரைமதி பால்புல இருந்துதான் தொகுதி பெருநாடி வந்துட்டு உதிக்கும் அப்படின்னு சொல்லி காய்ச்சிருந்தோம். தொகுதி பெருநாடி கூடாக உடம்பு ஃபுல்லாவே வந்துட்டு பம்பப்படும் அப்படின்னு காய்ச்சிருந்தோம். இந்த தொகுதி பெருநாடியில இருந்தா கிட்னிக்கு ஒரு கிலோ போகும், தலை கொண்டு போகும், எல்லாத்துக்கும் ஒவ்வொரு பார்ட்ஸுக்குமே ஒவ்வொன்று வந்துட்டு போகக்கூடியதா இருக்கும். ஆனா முதலாவது கிளை ஓகே எங்க இருந்து ஸ்டார்ட் ஆகும்னு சொல்லி நாங்க காய்ச்சிருக்கிறோம். முதலாவது கிளை ஃபர்ஸ்ட்டுக்கு அவருக்கு ரத்தத்தை கொடுப்பாரு, இதயத்துக்கு ரத்தத்தை கொடுப்பாரு. சோ அதை நாங்க வந்துட்டு பார்த்தோம்னா என்ன நாடின்னு சொல்றது? இதயத்துக்கு ரத்தத்தை கொடுக்குற நாடி. தலைக்கு போறது சிரசு நாடி, கிட்னிக்கு போறது சிறுநீரக நாடி, ஈரலுக்கு போறது ஈரல் நாடி. அது மாதிரி இதயத்துக்கு ரத்தத்தை கொண்டு போறது முடியுறு நாடி. சோ அவரு வந்துட்டு குருதியை வந்துட்டு கொடுத்துட்டு எல்லாருக்கும் குருதி போனதுக்கு பிறகு திரும்ப ரொட்டேஷன். ஓகே திரும்ப வந்து ரொட்டேஷன் வந்து நடைபெறக்கூடியதா இருக்கும். இது அப்படியே ரொட்டேட் ஆயிருக்கு. சோ இந்த சர்க்குலேஷன் தொடர்பாக தான் வந்துட்டு எங்களுக்கு லாஸ்ட் பேராகிராஃப்ல சொல்லியிருக்காங்க. ஓகே அவியர மொழி நடையில என்னென்ன சொல்லியிருக்காங்க என்றதை பார்ப்போம். இது ஓகே தானே? ஐடியா ஓகே தானே? என்ன விஷயம்? ஐடியா ஓகே தானே? சரி பார்ப்போம். வலது இதயறையின் மேற்பகுதியில் இருந்து ஆக்சிஜன் சரிவு குறைந்த குருதியை கொண்டிருக்கும் சுவாசப்பை நாடி வெளியேறுகின்றது. எங்க இருந்து கலைக்கிறாங்களா? ஓகே இங்க இருந்து இருக்கிற ஆக்சிஜன் இறக்கப்பட்ட குருதி சுவாசப்பை நாடி கூடாக வந்துட்டு போகுது என்று சொல்லி சொல்றாங்க. வலது இடது சுவாசப்பைகளினுள் வலது இடது சுவாசப்பை நாடுகளாக கிளைத்து ஆக்சிஜன் சரிவு குறைந்த குருதியை சுவாசப்பைக்கு கொண்டு சேர்க்கும். நாங்க கஜிதானே சுவாசப்பை நாடி இங்க உதிக்கப்பட தான் ஸ்டார்ட் ஆகும். ஆனா அங்க போக 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 2 பகுதிகளாக மாறி வலது சுவாசப்பைக்கு ஒரு நாடி போகும், இடது சுவாசப்பை நாடிக்கு போகும். அங்க வச்சு வாயு பரிமாற்றம் நடந்த உடனே குருதிக்கு ஆக்சிஜன் வந்துடும். பின் ஆக்சிஜன் ஏற்றப்பட்ட குருதியாக அல்லது ஆக்சிஜன் நிறைந்த குருதியாக அது மாற்றப்பட்டுரும். அங்க இருந்து சுவாசப்பை நாளத்துக்கூடாகத்தான் வந்துட்டு இங்க வந்துட்டு வருவார். கவனம் நம்பர்ஸ்களை மாத்தி இது கூட ஸ்டேட்மெண்ட் போடுவாங்க. மொத்த சுவாசப்பை நாளங்களினுடைய எண்ணிக்கையை வந்துட்டு பார்த்தோம்னு சொல்லி சொன்னா மொத்தமாக வந்து 4 வந்துட்டு இருக்கும். வலப்பக்கம் வந்து 2 காணப்படக்கூடியதா இருக்கும், இடப்பக்கம் 2 காணப்படக்கூடியதா இருக்கும். சோ அந்த ஒட்சியேற்றப்பட்ட ரத்தத்தை இதயத்துக்கு வந்துட்டு பார்த்தோம்னு சொல்லி சொன்னா இங்க வந்துட்டு கொண்டு வருவாங்க. சோ அதை பத்தி தான் இதுல வந்துட்டு காய்ச்சிருக்கிறாங்க. ஓகே பாருங்க என்ன சொல்றாங்க. ஒவ்வொரு சுவாசப்பையில் இருந்தும் 2 சுவாசப்பை நாளங்கள் வீதம் 4 சுவாசப்பை நாளங்கள் ஆகி ஒட்சன் சரிவு கூடிய குருதியை இடது சோனை அறைக்குள் கொண்டு செல்லும்.
இங்க வந்துட்டு ஆக்சிஜேற்றப்பட்ட ரத்தத்தை வந்து கொண்டு வருவான்னு சொல்றாங்க. அதுக்கப்புறம் என்ன செய்யப்படும்? இது என்ன வாழ்வு கட்சியும் இடப்பக்கம் இருக்கிறது இருகூர் வாழ்வு. என்ன அந்த இருகூர் வாழ்வு தாண்டி இடது இதயறைக்கு வரும். இடது இதயறையிலிருந்து தொகுதி பெருநாடி கூடாக வந்துட்டு உடம்பு ஃபுல்லாவே பம்பப்படும். என்னதான் உடம்பு ஃபுல்லா பம்ப எல்லாருமே குருதியை கொடுத்தாலும் ஃபர்ஸ்டுக்கு தன்னுடைய தேவையை பூர்த்தி செய்து கொள்ளும். இதய தசைகளுக்கு தேவையான ரத்தம் தான் முதல்ல விநியோகிக்கப்படுறது. இதயத்துக்கு கொடுத்து போட்டுதான் மற்ற கிட்னி கால் கை எல்லாத்துக்கும் போகும். சோ அந்த இதயத்துக்கு ரத்தத்தை கொடுக்குறாங்க பேர் முடியுறு நாடி. அதையும் அடிஷனலா இந்த இடத்துல மென்ஷன் பண்ணிருக்கிறாங்க. ஓகே பாப்போம் என்ன சொல்லியிருக்காங்கன்னு சொல்லி. ஒட்சன் சரிவு கூடிய குருதியை கொண்ட பெருநாடியானது இடது இதயறையினுடைய மேற்பகுதியில் இருந்து வெளியேறும். நான் உங்களுக்கு படத்துக்காக ஈஸிக்காக கீழே காட்டுறேன். உண்மையிலே அப்படியே ரிவர்ஸ் அப்படி பின்னால வந்து அப்படி மேலால வந்துட்டு போகக்கூடியதாக வந்துட்டு இருக்கு. படம் விளங்கி எடுக்கிறதுக்காக தான் சும்மா ரஃபாக இருக்கிறேன். ஓகே மேற்பகுதியினூடாக வெளியேறும். அடுத்தது வந்துட்டு பாருங்க, இனி ரொட்டேஷன் கேட்கிறாங்க. இனி போனதுக்கு பிறகு உடம்பு ஃபுல்லா விநியோகிக்கப்பட்டதுக்கு பிறகு உடலின் மேற்பகுதியில பயன்படுத்தப்பட்ட ரத்தம் மேற்பெருநாளத்துக்குள்ளால வரும். கீழ்ப்பகுதியில் இருக்கிற ரத்தம் கீழ்பெருநாளத்துக்குள்ளால வந்து இதயத்துக்குள்ள ஊத்துப்படும். அப்படித்த சோனையருக்குள்ள ஊத்துப்படும். அது சம்பந்தமா தான் அடுத்த சொல்றாங்க. பாருங்க, மேல் கீழ் பெருநாளங்கள் வலது சோனையறையினுள் திறக்கின்றன. இவை வலது சோனையறையினுள் தமது உள்ளடக்கங்களை வெளியேற்றும். அந்த ரொட்டேஷன் கேட்கிறாங்க. பயன்படுத்தப்பட்ட ரத்தம் இதுக்குள்ள வந்துட்டு வரும் அப்படின்னு சொல்றாங்க. மேல் பகுதியில பயன்படுத்தப்பட்டது மேற்பெருநாளம், கீழ்ப்பகுதியில பயன்படுது கீழ்பெருநாளம். கவனம், இது கீழ்பெருநாளத்தை படுத்த காட்டிக்க முடியும். இதுக்குள்ள ஊத்துப்பாடு நினைக்கிறேன். அப்படியே பின்னால வந்து முழு ரத்தமும் இதுக்குள்ள ஊத்துப்பாடு. சோ இப்படிதான் அதுல ரொட்டேஷன் வந்து நடக்குது. பாருங்க, அடுத்தது வந்துட்டு நாங்க கஜிதானே இதயத்துக்கு குருதியை வழங்குறான் முடியுறு நாடி. அதுலயும் ரெண்டு இருக்கு. வல பக்கத்துக்கு கொடுக்குறாள் வலது முடியுறு நாடி, இடது பக்கத்துக்கு கொடுக்குறாள் இடது முடியுறு நாடி. இந்த ஹார்ட் அட்டாக் கண்டு கேள்விப்பட்டிருப்பீர் தானே. ஹார்ட் அட்டாக் வரதுக்கு காரணம் வந்துட்டு இந்த முடியுறு நாடிகள்ல வந்துட்டு கொலஸ்ட்ரால் வந்துட்டு படிவடைகிறது தான். ஓகே பாப்போம். லாஸ்ட் பாயிண்ட் தான் கொடுக்குறாங்க. இதயத்துக்கு நாடி குருதியானது வலது இடது முடியுறு நாடிகளால் வழங்கப்படும். அது போறது முடியுறு நாடி ரெண்டா பிரியும். வல பக்கத்துக்கு போறது வலது முடியுறு நாடி, இடது பக்கத்துக்கு போறது இடது முடியுறு நாடி. இவை பெருநாடி வாழ்வுக்கு உடன் அடுத்துள்ள பெருநாடியில் இருந்து கிடைக்கின்றன. என்னண்டா, தொகுதி பெருநாடியில இருந்து பிரிஞ்சுதான் கொண்டு ஈரலுக்கு ஈரல் நாடி, கிட்னிக்கு சிறுநீரக நாடி, காலு கொண்டு தலைக்கு வந்துட்டு சிரசு நாடி, அப்படின்னு ஒவ்வொன்றா பிரிஞ்சு போகுது. அதுல முதலாவது கிளை முடியுறு நாடிதான். ஃபர்ஸ்ட்டுக்கு முடியுறு நாடிக்கு போனது பிறகுதான் அடுத்த கிளைகள் எல்லாம் கொண்டு ஈரலுக்கு அதுக்கு இதுக்கு அப்படின்னு போகும். சோ இவ்வளவுதான் இதயத்தின் கட்டமைப்பு. நாங்க என்ன செய்வோம், மொத்தமா ரெடியா இருக்கோம். அடுத்தது படம் கண்டிப்பா எதிர்பார்ப்பாங்க. மனித இதயத்தினுடைய மொத்த கட்டமைப்பை விவரிக்கிறேன்னு சொல்லி சொன்னா இந்த பேரிட நம்மளோட ரிசோர்ஸ்ல இருக்கிற இந்த பேரிடப்பட்ட படம் வந்துட்டு கண்டிப்பாக வந்துட்டு எதிர்பார்ப்பாங்க. சரிதானே? சோ இதை ஒருக்கா நார்மலா வந்துட்டு வரைஞ்சு கொள்ளுங்க. ஓகே, சோ இவ்வளவுதான் வந்துட்டு அந்த விஷயம். ஓகே, இவ்வளவுதான் வந்துட்டு அந்த விஷயம். வேற ஓகே தானே, விளங்கிட்டு தானே எல்லா பாயிண்ட்ஸும்? ஏதாவது டவுட்ஸ் அல்லது ஏதாவது ரிப்பீட் பண்ண வேண்டிய விஷயம் ஏதாவது இருக்கா? ஓகேவா? அந்த இடத்துல நீங்க மொத்தமா ரெடியா இருந்து கொடுங்க. அவன் லாஸ்ட் டைம் வந்துட்டு ஃபுல்லா கேட்கல. மனித இதயத்துல சுவர்ன கட்டமைப்பை மட்டும் தான் கேட்டாங்க. மயோகார்டியம், மெண்டோகார்டியம், பெரிகார்டியம் அது மட்டும் தான் கேட்டாங்க. என்னதை கேட்கிறான்னு பார்த்து எழுதுங்க. சில வேளையில நம்மளுக்கு அவனுங்க தொழிற்பாடு கேட்காம கட்டமைப்பை விவரிக்க அப்படின்னு கொடுப்பானுங்க. பின்ன நாங்க இந்த தொழிற்பாடு இந்த உள்வழி திரும்பலத்தை நடக்கிறது பின்ன அதுல அந்த கதையெல்லாம் எழுத தேவையில்லை. கட்டமைப்பு மட்டும் கொடுத்து விட்டோம்னா சரி. சோ பார்த்து நம்மளுக்கு டைம் தான் பிரச்சனை. அவர் மெசேஜ் எழுத போல. ஓகே, சோ பார்த்து முடிவெடுங்க. நான் உங்களுக்கு எஸ்ஏ ரெக்கார்டிங்ஸ் இதுக்கு தரக்குள்ளையுமே வந்துட்டு பார்த்தோம்னா ஃபுல்லா தான் தருவேன். நீங்க அந்த இடத்துல பார்த்து கேள்வி மனித இதயத்தின மொத்த கட்டமைப்பையும் தொழிற்பாடு விவரிக்க தான் நான் உங்களுக்கு ரெக்கார்ட் தருவேன். பட் நீங்க என்ன கேட்கிறானுன்றதை பார்த்து டிசைட் பண்ணணும். அந்த அளவுக்கு உங்களுக்கு இது செஞ்சிருக்க வேண்டும். ஸோ நாளைக்கு வந்துட்டு நாங்க இதயத்தினுடைய கடத்தும் தொகுதி தொடர்பாக வந்துட்டு கதைக்க போறோம். நாங்க கஜிதானே ஒரு இதயம் எப்படி சுருங்கி விரியணும்ன்ற அந்த ஒரு சிஸ்டம் இதயத்துலதான் வந்துட்டு இருக்குது. எப்படி சுருங்கணும் எப்படி விரியணும் தன்னை தான் கண்ட்ரோல் பண்ணுவார் இதயம். ஸோ அந்த கண்ட்ரோல் சிஸ்டம் எப்படி இருக்குன்றத பத்தி தான் நாளைக்கு கதைக்கப்புறம். ஓகே, ஸோ 9:15 பேப்பரை ஸ்டார்ட் பண்ணுவோம். ஓகே, இன்னைக்கு 2 பேப்பர் கிளாஸ் இருக்குது. இது ஸ்கீம் அனுப்பியிருக்கேன், 10வது ஸ்கீம் அனுப்பியிருக்கேன். ஒரு கரெக்ஷன் பண்ணிக்கொள்ளுங்க. கிளாஸ் ஸ்டார்ட் பண்றதுக்கு முதல்ல ஒரு நம்மளா ட்ரை பண்ணிக்கொள்ளுங்க பேப்பர். ஓகே.